நவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் உலகாய வணிக முறையை கட்டமைக்கிறது பிரிக்ஸ். WTOவுக்கு புத்துயிர் அளிக்கவும் வலியுறுத்தல். இருவகை இறக்குமதி வரி விதிப்பு அறிவிக்கைகளை வர்த்தக நாடுகளுக்கு இன்று முதல் அனுப்புகிறது அமெரிக்கா. பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூடுதலாக 10 விழுக்காடு வரி. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்பதற்கு சான்று பகர்கிறது பிரிக்ஸ் கூட்டமைப்பு. செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப விதிகள், மேலாண்மை நெறிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் உலகாய வணிக முறைமையை அது கட்டமைக்க முனைந்துள்ளது. அந்த முனைப்பை மலேசியா ஆதரிப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்தார். 17ஆம் பிரிக்ஸ் உச்சநிலை கூட்டத்தில் டத்துஸ்ரீ அன்வார் முதன்மை உரையாற்றினார். அறமும் நன்னெறியும் மிக்க மேம்பாட்டை அந்த தொழில்நுட்ப பயன்பாடு உறுதி செய்கிறது. பழைய விதிகள் நிகழ்கால சூழலுக்கு பொருந்தா. உலக அரசியல் சூழலுக்கு ஏற்ப தொழில்நுட்பங்களும் பலவாக உள்ளதை பிரதமர் சுட்டினார். அதனால் இலக்கவியல் முறைமையிலும் போட்டியும் பிளவும் நிலவுகின்றன. செயற்கை நுண்ணறிவு மேலாண்மை குறித்த பிரிக்ஸின் முடிவை மலேசியா வரவேற்கிறது. அந்த தொழில்நுட்பத்தில் அதிகாரம் செலுத்தாது நன்னீரி பேணி சமத்துவத்தையும் மாந்த தன்மானத்தையும் முன்னோக்கும் அதன் செயற்கை நுண்ணறிவு இலக்கு வரவேற்கப்படுவதாகவும் டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். புத்துயிர் பெற வேண்டும் உலக வர்த்தக அமைப்பு. எதிர்கால சிக்கல்களை கையாளவும் தீர்வு காணவும் அது கட்டாயம். WTOவின் மறுமலர்ச்சிக்கு மலேசியா முழு ஆதரவு நல்குவதாக பிரதமர் உறுதியளித்தார். டத்துஸ்ரீ அன்வார் உலக வர்த்தக அமைப்பின் தலைமை இயக்குநர் டாக்டர் அங்கோசி ஒகேன்ஜோய் வேலாவை சந்தித்தார். பிரேசிலின் 2ஆம் பெரிய நகரான ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறும் 17ஆம் பிரிக்ஸ் தலைவர்கள் உச்சநிலை கூட்டத்தினூடே அவர்களின் சந்திப்பு இடம்பெற்றது. நடப்பில் உலகம் எதிர்கொண்டிருக்கும் வர்த்தக சவால்களை கையாள்வதில் அந்த உலக அமைப்பு ஆற்ற வேண்டிய பங்கு குறித்து அப்போது எடுத்துரைக்கப்பட்டது. வளரும் நாடுகளுக்கு நியாயமான கொள்கைகளில் பாதிப்பு ஏற்படா வண்ணம் வருங்கால சவால்களை எதிர்கொள்ள WTOவில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தப்பட வேண்டும். அத்துடன் அனைத்தையும் உள்ளடக்கிய ஆக்ககரமான விரைந்து எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் WTO இயங்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். பிரிக்ஸ் மாநாட்டின் ஊடே பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் அவரது இந்திய சகா நரேந்திர மோடியும் உள்ளூர் நேரப்படி இன்று காலை சந்திப்பு நடத்தினர். முதலீட்டு வர்த்தக வாய்ப்புகள் பற்றியும் மலேசியாவில் IIT இந்திய தொழில்நுட்ப கழகத்தை நிறுவும் பரிந்துரை தொட்டும் அவர்கள் கலந்துரையாடினர். மலேசியாவும் இந்தியாவும் முதலீடு, வர்த்தகம், இலக்கவியல் தொழில்நுட்பம், தற்காப்பு முதலிய பல்வேறு முக்கிய துறைகளில் வியூக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து இருவரும் கலந்து பேசியதாக சந்திப்புக்கு பின் வெளியிட்ட அறிக்கையில் பிரதமர் குறிப்பிட்டார். இலக்கவியல் பொருளாதாரம், செயற்கை நுண்ணறிவு, புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி, விண்வெளித்துறை ஆகிய மலேசியாவின் எதிர்காலம் சார்ந்த துறைகளில் இந்திய நிறுவனங்கள் முதலீடு செய்யவும் அவர் அழைப்பு விடுத்தார். மேலும் கலாச்சாரம், சுற்றுலா, கல்வித்துறைகளில் மக்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தும் கடப்பாட்டையும் கோலாலம்பூர் கொண்டுள்ளது. அதில் இந்திய தொழில்நுட்ப கழகத்தை நிறுவும் பரிந்துரையும் அடங்கும். இந்தியாவின் தலைச்சிறந்த பொறியியல் தொழில்நுட்ப குழுமமாக IIT கழகங்கள் திகழ்கின்றன. அதோடு வட்டார அமைதி, நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் ஜம்மு காஷ்மீர், பாலஸ்தீனம் போன்ற அனைத்துலக அமைதி தேவைப்படும் விவகாரங்களுக்கும் டத்துஸ்ரீ அன்வாரும் மோடியும் சந்திப்பின் போது ஆதரவு தெரிவித்தனர். இந்தியாவுக்கு மலேசியா என்றும் முக்கியத்துவம் வாய்ந்த பங்காளி நாடாக திகழ்கிறது. குறிப்பாக மகாசாகர், பெருங்கடல் இலக்கிலும் கிழக்கு இந்திய நடவடிக்கை கொள்கையிலும் கோலாலம்பூர் முதன்மை பங்கு வகிப்பதாக பிரதமர் மோடி எடுத்துரைத்தார். தெற்குலக நாடுகளின் வட்டாரம் கடந்த விரிவான முன்னேற்றத்தையும் பாதுகாப்பையும் அடிப்படையாக கொண்டு மகாசாகர் இலக்கு தோற்றுவிக்கப்பட்டது. பிரிக்ஸ் உச்சநிலை கூட்டத்தின் ஊடே பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் நடத்தப்பட்ட சந்திப்பு குறித்து மோடி தமது எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
கடந்த ஆண்டு டத்தோஸ்ரீ அன்வார் புதுடில்லிக்கு மேற்கொண்ட அலுவல் பயணம் இரு நாடுகளும் இருவழி உறவில் புதிய வளர்ச்சியையும் பரிணாமத்தையும் எட்ட பாதை வகுத்ததை அவர் மேற்கோள் காட்டினார். மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு தகவல் தொழில்நுட்பம், புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி, உள்கட்டமைப்பு வசதிகள் முதலிய உயர்தாக்கம் கொண்ட தொழில்நுட்ப துறைகளில் ஆக்ககர வளர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதை மோடி சுட்டினார். டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரிக்ஸ் தலைவர்கள் உச்சநிலை கூட்டத்தின் போது வியட்நாம் பிரதமர் பாம் மின் ஷினையும் சந்தித்தார். பல்வேறு துறைகளில் கோலாலம்பூருக்கும் ஹனோய்க்கும் இடையிலான ஒத்துழைப்பை ஆராய அந்த சந்திப்பு வாய்ப்பாக அமைந்தது என பிரதமர் குறிப்பிட்டார். வாணிகம், முதலீடு, தற்காப்பு, பாதுகாப்பு, கடல்சார் விவகாரங்கள், மீன்பிடி தொழில், பசுமை எரிசக்தி, பெட்ரோலியம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்வது குறித்து இரு தலைவர்களும் பேசினர். சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை சமாளிப்பதில் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வதற்கான அவசியத்தை அந்த சந்திப்பில் வலியுறுத்தப்பட்டது. இரு நாடுகளுக்கிடையிலான நல்லுறவை நிலைநாட்டும் அதேவேளை கடல் வளங்கள் நிலைத்திருப்பதையும் உறுதி செய்ய வலுவான அணுகுமுறைகள் மேற்கொள்ளப்படும். தென் வியட்நாமில் புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி துறையில் காணப்படும் முதலீட்டு வாய்ப்புகளுக்கும் மலேசியா முழு ஆதரவளிக்கிறது என டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். பல்துறை ஒத்துழைப்பின் வாயிலாக இருவழி உறவை மேம்படுத்த மலேசியாவும் தென் ஆப்பிரிக்காவும் இணங்கியுள்ளன. வேளாண், வாகன தயாரிப்பு, சுற்றுலா, ஹலால் துறை முதலியவற்றிலும் முதலீட்டை அதிகரிக்கும் வழிகளை அவை ஆராய்கின்றன. பிரேசிலுக்கான பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் பயணத்தின் போது அது குறித்து பேசப்பட்டது. தென் ஆப்பிரிக்க குடியரசு அதிபர் சிரில் ரமாபோசாவுடன் அவர் பேச்சு நடத்தினார். காசாவில் அரங்கேறும் மாந்தநேய குற்ற செயலுக்கு எதிராக உலக நாடுகள் குரல் கொடுக்க வேண்டும். மீண்டும் அதனை வலியுறுத்தியது மலேசியா. ஈரானில் மக்கள் படும் துயரம் துடைக்கப்பட கரம் கோர்க்கும்படி டத்தோஸ்ரீ அன்வார் அறைகூவல் விடுத்தார். பிரிக்ஸ் உச்சநிலை கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். முழுமையான அறத்தின் குரலாக பிரிக்ஸ் ஒலிக்க வேண்டும். அனைத்து வகையான ஒடுக்குமுறைகளையும் வேறறுத்து தனி மாந்த தன்மானத்தை அக்து ஏந்த வேண்டும். பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வாவும் அந்த உச்சநிலை கூட்டத்தின் உலக மேலாண்மை, அமைதி, பாதுகாப்பு தொடர்பான பகிர்வில் மாந்தநேய விவகாரம் குறித்து குரல் எழுப்பினார். காசாவில் வன் செயல்களை இஸ்ரேல் தொடர்ந்து வேறு பரப்புவது கண்டு உலக நாடுகள் வாழாவிருக்க கூடாது என அவர் அறிவுரைத்தார். பசியை போர் ஆயுதமாக யூதப்படை பயன்படுத்துவதை சுட்டிய அவர் ஈரான் வட்டாரத்தில் அஃது உயர் நெறிக்கு ஊறு விளைவிப்பதையும் கண்டித்தார். கடா சுங்கைப்பட்டாணியில் போலி மருத்துவ சான்றிதழை விற்றது வெளியிட்டது மீதான விவகாரம், அது தொடர்பான முழு விசாரணை முடிவுக்காக தாம் காத்திருப்பதாக அரசாங்க தலைமை செயலாளர் தன் ஸ்ரீ சம்சுல் அஸ்ரி அபுபக்கர் தெரிவித்தார். அது குறித்த விசாரணை இப்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தாம் இன்னும் முழு புலனாய்வு அறிக்கையை பெறவில்லை என தான் ஸ்ரீ சம்சுல் அஸ்ரி கூறினார். விரைவில் அது தம்மிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றார் அவர். நேற்று போலி மருத்துவ சான்றிதழை விற்றது வெளியிட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டதாக ஐயுறப்படும் இருதய நோயாளி உட்பட 3 ஆடவர்களை போலீசார் கைது செய்தனர். மலேசியாவின் நிலையான அரசியலும் தெளிவான கொள்கைகளும் அந்நிய முதலீடுகளை கவர முதன்மை காரணிகளாக விளங்குகின்றன. அரசின் சில கொள்கைகள் நிலைத்தன்மையுடன் செயல்படுத்தப்படுவதை தொடர்பு அமைச்சர் ரத்தோ ஃபாமி ஃபாசில் சுட்டினார். அவற்றில் மலேசியா திட்டம், மடானி பொருளாதார கட்டமைப்பு 2030, புதிய தொழில்துறை பெருந்திட்டம், தேசிய எரிசக்தி மாற்று இலக்கு திட்டம் ஆகியவை அடங்கும். ஆசியான் வட்டார நாடுகளில் நிலையான அரசியலை கொண்டுள்ள நாடாகவும் மலேசியா விளங்குகிறது. ஆட்சியில் மாற்றம் நிகழ்ந்தாலும் தேசிய திட்டங்களும் கொள்கைகளும் தொடரப்படுவது முதலீட்டாளர்களை ஈர்க்க வகை செய்கிறது. சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் வாழும் மலேசியர்களுடனான சந்திப்பில் டத்தோ ஃபாமி உரையாற்றினார். கூட்டரசு பிரதேச இலக்கவியல் சமையலறை முனைப்பின் வழி இதுவரை 10 லட்சம் ரிங்கிட் மதிப்பில் விற்பனை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த திட்டம் அறிமுகம் கண்ட ஒரே ஆண்டில் இந்த அடைவு நிலை எட்டப்பட்டதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தாஃபா தெரிவித்தார்.
கடந்த ஆண்டு தலைநகரில் உள்ள 5 மக்கள் விடுமிப்பு பகுதிகளில் தலா 5 இலக்கவியல் சமையல் அறைகள் தோற்றுவிக்கப்பட்டன. அதன் வழி அந்த வெற்றி ஈட்டப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். B40 பிரிவை சேர்ந்த பெண்களின் வருமானத்தை அதிகரிக்கும் இலக்கில் அந்த முனைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இலக்கவியல் சமையலறை முனைப்பின் பங்கேற்பாளர்களுக்கு 6 மாதங்களுக்கு பல்வேறு தொழில்முறை பயிற்சிகள் வழங்கப்பட்டன. மேலும் அவர்களுக்கென சமையல் அறையும் வழங்கப்பட்டது. 2ஆம் கட்ட இலக்கவியல் சமையலறை திட்டத்தின் கீழ் இவ்வாண்டு 10 சமையல் அறைகளை ஏற்படுத்த இலக்கு வகுக்கப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலிஹா குறிப்பிட்டார். கடா ஜித்ராவில் கடந்த சனிக்கிழமை முதல் காணாமல் போனதாக நம்பப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6வரின் சடலம் கோரோக் ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டது. தாய், தந்தை, 6 மாத சிசு உட்பட அவர்களின் 4 பிள்ளைகள் காரில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக கடா தீயணைப்பு மீட்பு துறை உயர் அதிகாரி அமன் அமினுடின் அப்துல் ரஹீம் தெரிவித்தார். காலை 8:38 மணி வாக்கில் கார் ஒன்று ஆற்றில் கிடப்பதாக தீயணைப்புத் துறைக்கு அவசர அழைப்பு கிடைத்தது. ஆற்றில் இருந்த புரோத்தோனீஸ்வரா ரக காரில் அந்த 6வரின் சடலங்களும் இருந்தன. மீட்கப்பட்ட சடலங்களை உறவினர்கள் அடையாளம் கண்ட பின்னர் அலுஸ்தார் சுல்தானா பாஹியா மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டன. இன்று இரவு 9 மணிக்குள் ஆய்வு நிறைவுறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 32 வயதான முகமது அசீம் எசார் இஷாக், அவர் மனைவி 31 வயதான நூருல் ஹிடாயா கலீஜா ரஸ்மான் எஃபெண்டி, 6 மாத முதல் 9 வயதானவர்களின் 4 பிள்ளைகள் ஆகியோரை நேற்று முன்தினத்திலிருந்து தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்தது. குடும்ப உறவினர்கள் அந்த தகவலை தந்தனர். ஜித்ரா தமன் அமானில் உள்ள உறவினர் வீட்டிலிருந்து ஜெர்லூனில் உள்ள அவர்களின் இல்லத்துக்கு திரும்பும் போது அந்த குடும்பத்துக்கு இந்த துயரம் நேர்ந்தது. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது ஆன்றோர் வாக்கு. அதனை முன்னிறுத்தியே மக்கள் தங்கள் வாழும் பகுதிகளில் ஆண்டவனுக்கு ஆலயம் அமைத்தனர். ஆலயங்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமின்றி சமய மற்றும் நெறி காட்டும் தலங்களாகவும் விளங்குகின்றன. சரவா சீபுவில் கடந்த 105 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய தொழிலாளர்களால் சிறியதாக உருவாக்கப்பட்டது ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். கால சுழற்சியில் மேம்பாடுகள் அதிகரிக்க அந்த ஆலயம் மக்களின் வழிபாட்டிற்கேற்ப புது தோற்றம் கண்டது. சீபு சுற்றுலா தலமாகவும் விளங்குவதால் சில ஆண்டுகளுக்கு முன் ஆலயத்தை புதுப்பிக்கும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அவை முடிவுற்று இன்று அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் திருக்குட முழக்கு விழா நடைபெற்றது. சுமார் 20 லட்சம் ரிங்கெட் செலவில் புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயத்தின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இன்று காலை 10:30 மணி அளவில் நிறைவேறியது. சின்ன கோயிலில் இருந்தாலும் பிரம்மாண்டமாக கும்பாபிஷேகம் நடந்து கொண்டு இருக்குது. அதோட நாங்கள் பார்க்காத நண்பர்களெல்லாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கு முன்னே நாங்கள் ஜொஹூருக்கு போயிட்டு 2 கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு நேற்று காலையில் தான் இங்கே வந்தோம். இது பெரிய ஒரு சரித்திரம். சரவாக்கில் பார்த்திங்கன்னா சரவாக் குச்சிங்கில் மீரியில் கோவில்கள் இருக்குது, அம்மன் கோவில்கள். ஆனால் சீபில் முதலாக புது கோயில் கட்டியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க. மிக சிறப்பான ஒரு வைபவம். எல்லா வல்ல அம்பாளுடைய கிருபை நம்மளுக்கெல்லாம் கிடைக்கணும். போன சனிக்கிழமையே காரில் ஒரு 5 மணி நேரம் டிரைவ் பண்ணி வந்தோம். சீபுல முத கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறாங்க. அதுக்கு எல்லாம் ஃபேமிலியோடு இங்கே வந்து கும்பாபிஷேகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதோட நாளைக்கு பூஜை முடிஞ்சு நாளைக்கு கிளம்பிக்குவோம். அரசாங்கம் மற்றும் நல்லுள்ளங்கள் வழங்கிய நன்கொடைகள் மூலம் ஆலயத்தை புதுப்பிக்கும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. சுற்று வட்டாரத்தில் வசிக்கும் 350 குடும்பங்கள், உள்ளூர் மக்கள் உட்பட தீபகற்ப மலேசியாவில் இருந்தும் பக்தர்கள் ஆலய திருக்குட முழக்கு விழாவை காண திரண்டனர். நம் வரலாற்றை எடுத்துரைக்கும் ஆலயங்கள் நன்முறையில் காக்கப்பட்டு வருகின்றன என்பதற்கு இதுபோன்ற திருக்குட நன்னீராட்டு விழாக்கள் சான்று பகர்கின்றன.
இருவழி இறக்குமதி வரி விதிப்பு மற்றும் ஒப்பந்தம் குறித்து அமெரிக்கா இன்று தொடங்கி அதன் வர்த்தக பங்காளி நாடுகளுக்கு கடிதங்களை அனுப்பும். அதேவேளை பிரிக்ஸின் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் எல்லா நாடுகளுக்கும் 10 விழுக்காட்டு வரி கூடுதலாக விதிக்கப்படும் எனவும் அதிரடியாக அறிவித்துள்ளார் அதிபர் ட்ரம்ப். இவ்வாண்டு ஏப்ரலில் கிட்டத்தட்ட வாஷிங்டனின் எல்லா வர்த்தக பங்காளி நாடுகளுக்கும் 10 விழுக்காட்டு பரஸ்பர வரி விகிதத்தை ட்ரம்ப் நிர்ணயித்தார். அதனைத் தொடர்ந்து வர்த்தக பற்றாக்குறையின் அடிப்படையில் ஏனைய நாடுகளுக்கு மிக அதிகமான எதிரீட்டு வரியை அமெரிக்கா செயல்படுத்தும் என அவர் அறிவித்தார். ஆயினும் பொருளாதார சுணக்கம் போன்ற சில காரணங்கள் கருதி வரி விதிப்பை 90 நாட்களுக்கு ஒத்திவைக்க அவர் முடிவெடுத்தார். வரும் 9ஆம் நாளுடன் அந்த கெடு நிறைவுறுகிறது. வரி விதிப்பு மீதான நினைவுறுத்தல் கடிதத்தை இப்போது தமது நிர்வாகம் தொடர்புடைய எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி வைத்துள்ளதாக ட்ரம்ப் அவரது ட்ரூத் சமூக அகப்பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இதனிடையே காசா சண்டை நிறுத்த உடன்பாடு இந்த வாரத்தில் செய்து கொள்ளப்படக்கூடும் என ட்ரம்ப் கோடி காட்டினார். இதன் தொடர்பில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவை வெள்ளை மாளிகையில் அவர் சந்திக்கவிருக்கிறார். இந்த அமைதி உடன்பாடு தொடர்பில் ஞாயிற்றுக்கிழமை இரு தரப்புக்கும் இடையில் டோஹாவில் அதிகாரப்பற்றற்ற சந்திப்பு நடத்தப்பட்டது. தாய்வானின் மேற்கு கடற்கரையை மையம் கொண்டது டானாஸ் சூறாவளி. அதனால் ஏற்பட்ட கனமழையால் அந்த தீவின் 49 பகுதிகள் வெள்ளத்தால் மூழ்கின. 10 இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. பூடாய் நகருக்கு அருகே தாக்கிய புயல் மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதாக தாய்வான் வானிலை மையம் தெரிவித்தது. அந்த இயற்கை பேரிடரில் காயமுற்ற 28 பேருக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக தேசிய தீயணைப்பு நிறுவனம் குறிப்பிட்டது. அதனையடுத்து அந்த நாட்டின் தெற்கு துறைமுக நகரத்தை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் வசிக்கும் 3000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். இடியுடன் கூடிய அடைமழை பெய்யக்கூடும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆயிரம் ஆலயங்கள் அமைந்தாலும் அழகன் முருகனுக்கு சிறந்தவை அறுபடை வீடுகள். அவற்றில் 2ஆம் படை வீடான திருசீரலைவாய் எனப்படும் திருச்செந்தூரில் இன்று கோலாகலமாய் நடைபெற்றது திருக்குடமுழக்கு. பாய்ந்து வரும் அலையுடன் போட்டி போட்டது பக்தர்கள் எண்ணிக்கை. ஞானக்கணிக்காக கோபம் கொண்டு நின்றது பழனிமலை. தகப்பன் சுவாமியாக மந்திரம் உரைக்க அமர்ந்தது சுவாமிமலை. சூரனை அழிக்க வீறு கொண்டு எழுந்தது திருச்செந்தூர். தெய்வானையை மணந்தது திருப்பரன்குன்றம். வள்ளியை கந்தர்வமணம் புரிந்தது திருத்தணி. சினம் தணிந்து தேவியர் இருவருடன் அமர்ந்தது பழமுதிர் சோலை. செந்தூர் கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா, துணை வந்தால் முருகையா நான் வாழ்வேன் வேலையா. செந்தூர் கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா. அலைப்பாயும் கடலோரம் அரசாள்கிறான். அந்த அழகான செந்தூரில் இருந்து நம்மை ஆள்கிறான். ஆம், சூரர்களை கொண்ட வீரபாகு தேவர்படை சூழ கடல் நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருளாசி வழங்குகிறார் செந்தில் வடிவேலன். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே கோயில் திருச்செந்தூர் மட்டுமே ஆகும். முருகனின் அவதார நோக்கமே அசுரனை அழிப்பதுதான். திருச்செந்தூரில்தான் அந்த அவதார நோக்கம் நிறைவு பெற்றது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு திருச்செந்தூர் ஆலயத்துக்கு இன்று காலை இந்திய நேரப்படி 6:30 மணிக்கு திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. பத்து லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் திருச்செந்தூரில் குடமுழுக்கு காண கூடினர். திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சேவல் கொடியுடனும் அன்னை உமையவள் கொடுத்த வேலுடனும் சூரபத்ரனை கொன்று மயில் மீது வாகனத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கிறார். அலைப்பாடும் திருச்சீரலைவாய் ஆலயத்தில்
பாலசுப்பிரமணிய சுவாமி, சண்முகர் என்ற 2 மூலவரும், சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என்ற 4 எழுந்தருளி மூர்த்திகளும் உள்ளனர். செந்திலாண்டவரான மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை உள்ளது. இங்கே முருகன் பூசித்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலாம். சிவப்பூசை செய்த கோலத்தை காட்டவே செந்தூர் முருகன் வலக்கையில் பூவை பிடித்திருப்பதை காண முடியும். வெற்றிவேலன் சந்நிதியில் வேதனைகள் தீரும், விழிகள் 12 கருணை மழை பொழியும், சுற்றி நிற்கும் பகைகளையே துரத்திடும் அயல்வடிவேல், செழித்திடும் வாழ்வு வளம் செந்தில் வேலன் அருளில். மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, பாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று, ஜாதி மத வேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று, 100 முகம் காட்டிலும் 6 முகம் இங்கு, 6 முகம் இங்கு. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசா. சிலாங்கூர் கோலாலங்காட் மாவட்ட தொடக்க பள்ளிகளுக்கு இடையிலான தடகள போட்டியில் அசத்தினார் லோகன யாழினி கந்தன். டத்தோ தமிழ் பள்ளியைச் சார்ந்த அவர் பெண்கள் 200 மீட்டர் தடை தாண்டி ஓடும் பிரிவில் தங்கம் வென்றதோடு புதிய சாதனையையும் படைத்தார். 5ஆம் ஆண்டில் பயிலும் லோகன யாழினி அவ்வோட்டத்தை 30.09 வினாடிகளில் முடித்தார். 30 ஆண்டுகளாக முறியடிக்கப்படாமல் இருந்த அந்த சாதனை நேரத்தை அவர் கடந்த ஆண்டு 31.19 வினாடிகளில் முறியடித்தார். இவ்வாண்டு தாம் உருவாக்கிய அதே சாதனையை 30.09 வினாடிகளாக புதுப்பித்துக் கொண்டார் லோகன யாழினி. மேலும் 80 மீட்டர் தடை தாண்டி ஓடும் பிரிவிலும் தங்கத்தை கைப்பற்றி அவர் முத்திரை பதித்தார். இந்த வெற்றிகளால் நான் ஒலரகாவாத்தி என்ற ஒரு விருதையும் பெற்றேன். நடந்து முடிந்த கோலாலங்காட் அளவிலான ஓட்டப் போட்டியில் நான் சிறந்த நிலையில் வெற்றி பெற்றுள்ளேன். நான் 200 போட்டியில் 1வது நிலையை அடைந்து 30.09 ரெக்கார்டை செய்தேன். இவ்வேளையில் சிறந்த விளையாட்டு வீரராக டத்தோ தமிழ் பள்ளியைச் சேர்ந்த மற்றொரு மாணவன் யுவனி சுப்பிரமணியம் அறிவிக்கப்பட்டார். அவர் ஆண்கள் நீளம் தாண்டும் பிரிவிலும் 80 மீட்டர் தடை தாண்டி ஓடும் பிரிவிலும் தங்கத்தை தட்டிச் சென்றார். ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவரால் 4ஆம் நிலையை மட்டுமே பிடிக்க முடிந்தது. போன வருஷம் நான் போனேன், ஆனால் தோத்துட்டு வந்துட்டேன். எப்படி கஷ்டப்பட்டு, ஆனால் இது வருஷம் தீமை வெற்றியாலே வந்திருக்கேன். ஸ்கூலுக்கு பெருமையை கொடுக்கிறேன். 2வது நான் மாநிலத்தில் போய் ரெக்கார்ட் அடிக்கலாம் இருக்கிறேன் அடுத்த வருஷம். கோலாலங்காட் மாவட்ட தொடக்க பள்ளிகளுக்கு இடையிலான தடகள போட்டி கடந்த சனிக்கிழமை அரங்கேறியது. அந்த மாவட்டத்தில் இயங்கும் 66 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் அதில் கலந்து கொண்டனர். அப்போட்டியில் பள்ளிக்கு பெருமை சேர்த்த இளம் சிங்கங்கள் இன்று காலை நடைபெற்ற அவை கூடலில் சிறப்பிக்கப்பட்டன. டத்தோ தமிழ் பள்ளி சிறந்து பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. நிச்சயம் அடுத்த காலகட்டங்களில் இதைவிட பெரிய சாதனைகளை எங்கள் பள்ளி மாணவர்கள் வழங்குவார்கள், நிச்சயம் சாதிப்பார்கள். இவர்களின் வெற்றிக்கு முதுகெலும்பாக நம் பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் பெருமக்களும் ஆசிரியர்களும் தொடர்ந்து நேரம் காலம் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாவட்ட நிலையோடு நின்று விடாமல் அவர்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லும் முனைப்புகள் கையாளப்படும் என்றார் அவர். தமிழ் பள்ளி மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மட்டுமல்ல, விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் வல்லமை படைத்தவர்கள் என ஆர் கணேசன் மகிழ்ச்சி பொங்க கூறினார். ஜப்பான் பொது பூப்பந்து போட்டியில் நாட்டின் ஆடவர் ஒற்றையர் வீரர் லீ ஜியா களம் இறங்க மாட்டார். அடுத்த செவ்வாய்க்கிழமை அது நடைபெறவிருக்கும் நிலையில் அந்த அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்துலக பூப்பந்து சம்மேளன அகப்பக்கத்தில் லீ ஜியாவின் அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆயினும் அது குறித்து நாட்டின் அந்த முன்னணி வீரர் விளக்கமளிக்கவில்லை. அண்மைய காலமாக அது குறித்து பூடகமாக சமூக ஊடகங்களில் இட்ட பதிவுகள் அவர் ரசிகர்களிடையே கலக்க அலையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பதிவுகளின் பின்னணி அவரது உடல் மனக்கோளாறினை புலப்படுத்துவதாக ஆருடங்களும் எழுந்துள்ளன. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற அந்த வீரர் நன்னிலையில் இருப்பதாக தேசிய விளையாட்டு மன்ற தலைமை இயக்குநர் ஜெஃப்ரி இங்காடிரின் கூறினார். கடந்த டிசம்பரில் அவருக்கு கணுக்காலில் காயம் ஏற்பட்டிருந்தது.
ரியால் சோசியடாட் அணியின் மத்திய திடல் வீரர் மார்டின் ஜூபிமெண்டியை ஒப்பந்தம் செய்துள்ளது ஆர்சனல். அந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு 5,50,00,000 பவுனை எட்டக்கூடும் என கணிக்கப்படுகிறது. ஆர்சனலை தவிர லிவர்பூலும் ரியால் மாட்ரிட்டும் அந்த ஸ்பெயினியருக்கு குறிவைத்தன. ஆனால் 26 வயது ஜூபிமெண்டி தி கன்னர்ஸை தேர்வு செய்துள்ளார். அவர் 236 முறை சோசியடாட்டுக்கும் 19 தடவை ஸ்பெயினுக்கும் களமாடி இருக்கிறார். ஸ்பெயின் 2024 ஈரோ கிண்ணத்தை வெல்லவும் உதவியிருந்தார் ஜூபிமெண்டி. 2025 கான்கேகாஃப் தங்க கிண்ணத்தை 10வது முறையாக கைப்பற்றியது மெக்சிகோ. இறுதியாட்டத்தில் அது பரம வைரியான அமெரிக்காவை 2-1 என நூலிழையில் வென்றது. அமெரிக்கா அதன் ஒற்றை கோலை ஆட்டம் தொடங்கிய 10வது நிமிடத்திலேயே பெற்றது. அந்த கோலை கிறிஸ் ரிச்சர்ட்ஸ் தலையால் முட்டி புகுத்தினார். மெக்சிகோ அதன் மூத்த தாக்குதல் வீரர் ராவுல் இமானேஸ் வாயிலாக 27ஆம் நிமிடத்தில் ஆட்டத்தை சமப்படுத்தியது. 77ஆம் நிமிடத்தில் எட்சன் அல்வாரெஸ் புகுத்திய கோல் கான்கேகாஃப் தங்க கிண்ணம் மெக்சிகோவின் வசமாக வழிகோடியது. Anak-anak di bawah umur 13 tahun tidak dibenarkan memiliki akaun TikTok, akaun Facebook, akaun Instagram dan mana-mana akaun media sosial yang lain. ஞான குரல். உருவன் தழலாக உள்ளத்தை சென்று உருவத்திடையிருந்து பார். யோகத்தின் மூலமாக உடலை சூடேற்றி குண்டலினி ஆற்றலை கிளர்ந்தெழ வைத்து புருவ மத்தியில் கான். சவமாய் போக வேண்டிய உடல் சிவமாகிவிடும் என ஆன்ம நெறி ஊட்டுகிறார் ஔவையார். நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.